புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல எம்ஜிஆரை பார்த்து பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஒரு இலை உதிர்ந்தால் 10 இலை முளைக்கும், அதுதான் அதிமுக எனவும் வரும் தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் எனவும் கூறினார். புலியை பார்த்து சூடு போட்ட பூனை புலியாக முடியுமா? அதுல எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச வேகத்திலேயே அதை கடையை மூடிட்டு போயிட்டாங்க. அது வேற. அப்பவே அரசியலையும் நடிப்பையும் 2 கண்களாக போட்டி ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை படைத்தவர். அதனால்தான் அவர் அரசியலில் வெற்றி பெற முடிந்தது. எப்படி ரயில் ஓடணும்னா 2 தண்டவாளம் வேணும். ஒரு தண்டவாளத்துல போடுமா? ஒரு தண்டவாளம் பெருசா போட்டாலும் ஓடிடுமா? 2 தண்டவாளத்துக்கு அளவுக்கு சைஸுக்கு ஒரு தண்டவாளத்தை போட்டு அதில் ரயில் ஓட சொன்னா ஓடுமா? 2 தண்டவாளம் வேணும். அதே போலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவையும் அரசியலையும் சினிமாவில் நடிக்கும் போதே அரசியலில் பயின்று அரசியலை சினிமாவின் மூலமாக நாட்டு மக்கள் கொண்டு சென்றார். அதனாலதான் அவர் கட்சி ஆரம்பித்தோம்னா வெற்றி பெற முடிந்தது. அதனால இன்னைக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்டப்பட்ட மாதிரி தான் யாராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியல. எத்தனையோ முயற்சி செஞ்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம், புரட்சி தலைவருடைய புகழ் ஆண்டுக்காண்டு 108 தாண்டில் 1008வது ஆண்டு கொண்டாடினா கூட அடுத்த தலைமுறை கொண்டாடும் போது கூட புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய புகழ் இருக்கு. அவர் புகழ் எப்படி மங்காத ஒளி விளக்காக இருக்கின்றதோ அதே போல இந்த கட்சியுடைய செல்வாக்கு என்றைக்கும் மங்காது மறையாது. ஒரு இலை ஒரு வட்டம் உதிர்ந்தா ஒரு இலை உதிர்ந்தா 10 இலை உதிர்க்கும். இதுதான் இயற்கை. ஒரு மரத்திலேயே இலை உதிர்ந்த இலையுதிர் காலம் அது உண்டு. அது வந்துச்சு ஒரு இடம் எப்போ நடக்க முடிஞ்ச உடனே ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா இளம் தலைவர்களாக அங்க இலை தோன்றிட்டே தான் இருக்கு. இதுதான் இயற்கை. இந்த இயற்கையை மாற்ற முடியாது. சூரியன் அப்படி இல்லை, மறைஞ்சு டெய்லி ஒரு தோன்றும், டெய்லி மறைஞ்சிடும். அதனால எப்பவுமே ஆட்சிக்கு வர வராமல் போயிடுது. ஒரு தடவை வந்து ஆட்சி திமுக மீண்டும் வந்த வரலாறே இல்லை.